வார்த்தையும் செயலும் ஒன்றிணைந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகின்ற போது மரியாள் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு அங்கு இடமளிக்கின்றார். அவரும் கருவுறுகின்றார். சரியாக 9 மாதம் நிறை பிரசவத்திற்கு, நிறை பிறப்பெடுப்பதற்கு டிசம்பர் 25 தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். குறை பிரசவம் அல்ல, குறை பிறப்பு அல்ல, மாறாக நிறை பிறப்பு. ஒரு முழுமையை குறிக்கின்றது. ஒரு நல்ல பிறப்பினை இது குறிக்கின்றது. ஒரு புதிய வாழ்வினை இது எடுத்து காட்டுகின்றது. ஒரு வகுப்பில் 40 பிள்ளைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஆசிரியை எல்லாருக்குமே பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். நன்றாக படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள், சரியாக படிக்காத மாணவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியாக டியூஷன் எடுத்து அதற்காக காசு வாங்காமல் அந்த குழந்தைகளையும் இந்த குழந்தைகளை போல மாற்றுவது அந்த மிகப்பெரிய பெருமையாக அந்த ஆசிரியைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வகுப்பில் 1-2 பையன்கள் சரியாக நடக்க முடியாது, பேச முடியாது. அவர்கள் மீது அந்த ஆசிரியையின் கவனம் மிக தனிப்பட்ட விதமாக செலுத்தப்படும். அந்த குழந்தையை கைப்பிடித்து நடத்துவார்கள். அந்த குழந்தை தன்னுடைய ஆசிரியை தன்னை கைப்பிடித்து நடக்கிறார்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷப்படும். அதனால குறையுள்ளவர்களாக இருக்கலாம், தளர்வுடையவர்களாக இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம். வாழ்க்கை என்னும் அந்த புயலிலே நாம் சிக்குண்டு நாம் அந்த சமுத்திரத்தில் மூழ்க போகலாம். கைதூக்கி ரட்சிப்பவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு அடுத்தாற் போல அன்னை மரியாள். Dear Mother, Our Lady of வேளாங்கண்ணி, ஆண்டவருடைய பேரால நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக.